மீனராசி நண்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே துன்பங்கள் அப்படின்ற அமைப்பில் ஏகப்பட்ட இன்னல்கள், ஒரு விதமான பயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராசியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகுவோட ஆதிக்கம், கேதுவோட ஆதிக்கம் இருக்குது. அடுத்து 7.5 நாடு சனி, 12ல் சனி இருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருப்பார். விரயனா சொல்ல முடியாத விரயங்கள் இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அந்த அமைப்பில் ஏற்கனவே நோய் இருந்துச்சுன்னா அதிகமாகும், கடன் இருந்துச்சுன்னா அதிகமாகும், மனக்கவலைகள் இருக்கும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தனக்கு உடம்பு சரியில்லை, இப்படி ஏதாவது ஒரு துன்பத்தில் இருக்கக்கூடிய ராசியில் உங்கள் ராசி மிக முக்கியமான ஒன்று. ஒருவேளை உங்களுக்கு யோக திசைகள் நடந்துச்சுன்னா இதெல்லாம் தற்காலிகமாக இருக்கும். அசுபன்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 பாதகாதிபதி திசை, திதிசூன்யாதிபதி திசை, இப்படி ஏதாவது திசைகள் உங்களுக்கு நடந்து உங்களுக்கு வயதும் 30க்குள்ளே இருக்குது, ஒரு 35க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னல்கள் இருக்கும். அது எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக குரு 3ல் இருக்காரு அப்படின்னு சொன்னால் 3ஆம் இடம் அப்படின்றது ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவையற்ற இடமாற்றம். ஒரு உத்தியோகம் பார்க்குறீங்களா, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடம் இடமாற்றம் கிடைச்சிரும். அடுத்து உங்களை சுற்றி இருக்காங்களே சுற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது பொல்லாப்பாக முடிஞ்சிடும். பிணி, மாரக பயம் இருக்குங்க. ஏன்னா ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது உடம்புல ஏற்பட்டு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாரக பயம் இருக்கும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஏற்கனவே இருக்கக்கூடிய நோயினுடைய தாக்கம் என்ன அப்படின்றத தெரிய ஆரம்பிக்கும். ஏன் இவ்வளவும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், குரு பயிற்சி மட்டும் நம்ம இப்போ சொல்லலை, இந்த ராகு கேது சனியோட அமைப்பையும் கொண்டு தான் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இந்த குரு அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அலைச்சல், உடம்பு பிரச்சனை, கடன் பிரச்சனை, தைரியம் எங்கே தான் போச்சுனே தெரியாது. தைரியமாக சுற்றி திரிஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கோழையாக போயிடுவீங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு மன உளைச்சலில் போடுவோங்க. எப்படி ஆகுமோ குடும்பம், என்ன பண்ணுறது, என்ன செய்யறது அப்படின்ற அமைப்பில் சுற்றிட்டு இருப்பீங்க. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, யாருனா ஏதாவது செஞ்சிட்டாங்களா, அதிகமாக கந்திஷ்டி இருக்குமா, யார் நமக்கு எதிரி, இப்படி உங்களுக்கு இன்னல்கள் நிறைய வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் குருவோட பார்வை உங்களுக்கு 7ஆம் வீட்லேயும் அவருடைய பார்வை 9ஆம் வீட்லேயும் விடுதுங்க. அடுத்து 10ஆம் வீட்டில் விடுது. அப்போது 7 அப்படின்னு சொன்னால் சமூகம், அதாவது உங்கள் சொந்தக்காரங்க இல்லாமல் சமூகம், கூட்டாளிகள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. அப்போ இந்த சமயத்தில் நண்பர்களை நீங்கள் பழகிறது, அவங்களை கூட்டு அவங்கக்கிட்ட உங்கள் குறைகளை சொல்கிறது, இதெல்லாம் செய்யும்பொழுது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நேரம் நல்லா இல்லை, ஆனால் நண்பர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தெய்வ பலம், பெற்றோர்களுடைய ஆசி, 9ஆம் இடம் குரு. அப்போது குருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த சமயத்தில் மனமுருகி குருவை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா, குருவாக இருக்கக்கூடிய தாய் தந்தையை வணங்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த தாய் தந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகும், குரு கிரகம் ஆக்டிவேஷன் ஆகும். அதனால் உங்களுக்கு தக்க சமயத்தில் நல்ல உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த சமயத்தில் இறை 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 அதாவது இறைவனை வணங்க வேண்டும், முழு நம்பிக்கையோடு வணங்க வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும், கோபத்தை அறவே விட்டுடணும். டென்ஷன் இருக்கும், அந்த டென்ஷனில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த அமைப்பு இருக்கும். 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ உங்களுக்கு ஜீவனம் வந்துடும். ஜீவனம் நடக்கக்கூடிய அமைப்பு, உண்ண உணவு, இருக்க இடம், இதெல்லாம் கிடைச்சிருங்க. ஸோ எந்த கிரகமும் உங்களுக்கு உதவியாக இல்லை, குருவோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது. அதனால் நம்பிக்கையோட தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். மேலும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் திருச்செந்தூர் முருகனை, திருச்செந்தூருக்கு போக முடிஞ்சால் போங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் முருகருடைய போட்டோவை வீட்டில் வச்சு தினமும் நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டியை படிச்சுட்டு வாங்க. கவலையெல்லாம் கந்தன் நீக்கி விடுவான். நன்றி.